தரித்திரர்க்கு இரத்தினமான புனித அந்தோணியார். இத்தாலி நாட்டில் அசிசி என்னும் ஊரில் 5 காய வரம்பெற்ற பிரான்சிஸ் என்பவர் பிறந்தார். இவர் அந்தோணியார் பிறப்பதற்கு 13 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தவர். இவர் பிரான்சிஸ் அசிசி என எல்லாராலும் அழைக்கப்படுகிறார். இவரது தந்தை பீட்டோ பெர்னாண்டர் பெரிய வியாபாரி, மிகப்பெரிய செல்வந்தர். தன் மகன் கேட்கும் அனைத்தையும் வாங்கி கொடுக்க விரும்பினார். எந்த ஒரு குறையுமின்றி மகனை வளர்த்தார். ஆனால் அசிசியாரோ இயற்கையிலேயே செல்வ சுகங்களை கொஞ்சமும் விரும்பாதவர், தரித்திரத்தை நேசித்தவர். ஏழைகளுக்கு பணிவிடை செய்வதிலும், நோயாளிகளை பராமரிப்பதிலும், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்வதிலும் நாட்டம் கொண்டவராக இருந்தார். ஆடம்பர வாழ்க்கையை முற்றிலும் வெறுத்தார். இவருடைய நற்பணிகளை பாராட்டி பலர் இவருடன் பணி செய்ய விரும்பினர். இவர்களது பணி சிறப்பு காரணமாக சிறிது காலத்திலேயே இவர் பெயரும் புகழும் பெற்றார். இவர் ஒரு அமைப்பை உண்டாக்கினார். அது பிரான்சிஸ்கு சபை என்று எல்லாராலும் அழைக்கப்பட்டது. திருத்தந்தையும் இச்சபையின் செயல்பாடுகளை பெரிதும் விரும்பி இச்சபையை உடனே அங்கீகரித்தார். சில ஆண்டுகளுக்குள்ளே இச்சபை மிகவும் பிரபல்யமானது. ஆப்பிரிக்காவில் மூர் என்னும் முகமதியர் பிரிவினரை மனந்திருப்புவதற்காக தாமே அங்கு செல்ல வேண்டுமென பிரான்சிஸ் அசிசியார் தீர்மானித்தார். கப்பல் மூலம் செல்வதற்காக ஆப்பிரிக்கா செல்ல முடிவு செய்தார். அங்கு அவர் உடல் நலமின்றி நோயுற்றதால் கடல் பயணம் செய்ய முடியவில்லை. ஆகவே மீண்டும் அவர் அசிசிக்கு திரும்பினார். ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் தனது சகோதரர்களையும் அவர்களுக்கு துணையாக 8 சகோதரர்களையும் போர்ச்சுகல் நாட்டின் அரசரிடம் அனுப்பி வைத்தார். போர்ச்சுகலில் அரசரின் சகோதரி மிகவும் மனமுவந்து புனித அந்தோணியார் தங்கியிருந்த கோயம்பரா திருச்சிலுவை மடத்திற்கு அருகே ஒலிவராஸ் என்னும் ஊரில் தங்க வசதி செய்து கொடுத்தார். அங்கு இந்த துறவிகள் தங்களுக்கு தேவையான உணவையும் செலவுக்கு பணத்தையும் மக்களிடம் சென்று பிச்சை கேட்டு பெற்று வந்தனர். திருச்சிலுவை துறவற இல்லம் மிக அருகாமையில் இருந்தபடியால் அந்தோணியாரிடம் அடிக்கடி சென்று வர வேண்டியிருந்தது. அம்மடத்தின் வரவேற்பு மேலாளராக அந்தோணியார் இருந்தபடியால் அவர் இவர்களை அன்போடு வரவேற்று ஆதரித்து தவ நெறியில் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார். ஒரு நாள் அசிசி சகோதரர்களில் ஒருவரான குவாஸ்டர் என்பவர் திடீரென மரித்தார். இவர் மிகுந்த பக்தி கொண்டவர், அந்தோணியாருடன் மிக நெருங்கி பழகியவர். இவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக அந்தோணியார் திருப்பலி ஒப்பு கொடுத்த போது அவரின் ஆன்மா ஒரு வெள்ளை புறா வடிவில் விண்ணகத்தில் நுழைவதை காட்சியாக கண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் அந்தோணியார் பிரான்சிஸ்கு அசிசி மடத்தின் மீது அதீத அன்பும் மதிப்பும் கொண்டவரானார். அந்த மடத்தில் அவர் சேர விரும்பினார். அக்காலத்தில் பல துறவிகள் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்பினர். அதற்கான வசதிகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆனால் பிரான்சிஸ் அசிசி மிகவும் தரித்திரராக வாழ்ந்தவர். உலக நாட்டங்களை அடியோடு வெறுத்தவர். அசிசியாரின் ஏழ்மை, இறைப்பற்று, மறைபரப்பு பணிகளின் மீதான ஆவல் அந்தோணியாரை பெரிதும் ஈர்த்தது. ஆகவே அசிசி மடத்தில் சேர அந்தோணியார் ஆசைப்பட்டதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏனெனில் நம் அந்தோணியார் தரித்திரத்தின் இரத்தினம். சிந்தனைக்கு: எளிய மனதோர் பெயர் பெற்றோர். ஆடம்பரம், நுகர்வு கலாச்சாரம் இவற்றை நீக்கி எளிமையாகவும் இறை பற்றுதலுடனும் தரித்திரத்தை பின்பற்றி வாழ நாம் அந்தோணியாரின் துணையை வேண்டி முயலுவோம். நன்றி.